ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நவம்பர் 2nd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் ரயில்வே சுவிட்சர்லாண்டோட டெக்னிக்கல் கார்ப்பரேஷனோட எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயங்களுக்காண்டி நம்ம வந்து பார்ட்னர்ஷிப்ல போயிருக்கோம். நம்மளோட 2 நேஷனுமே அவங்களோட நாலேட்ஜ் ஷேரிங்காண்டி போயிருக்கோம். ஸோ இதுல நம்ம என்ன பண்ண போறோம், டெக்னாலஜிய ஷேர் பண்ண போறோம். ட்ராக் மெயின்டனன்ஸ், மேனேஜ்மென்ட் இதெல்லாம் ஷேர் பண்ண போறோம். ஸோ அடுத்தது நம்ம இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் ஆஸ்திரேலியாவை கண்ட்ரி ஆஃப் ஃபோக்கஸ்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா கோவால நடந்த ஃபெஸ்டிவல்ல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ்திரேலியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரி ஆஃப் ஃபோக்கஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிஎம் பிரைம் மினிஸ்டரோட வித்யாலட்சுமி ஸ்கீம் அது வந்து எது பத்தினா மெரிட்டோரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது நல்ல முறையில் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குற ஸ்கீம்ங்க. இதில் எவ்வளோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா 7.5 lakhs வரைக்கும் எந்த அடமானமும் இல்லாமல் லோன் கொடுப்பாங்க. கேரண்டரும் தேவையில்லை. ஸோ இவங்க கட்டலைன்னா நான் கட்டுறேன் அப்படின்ற சூரிட்டி கையெழுத்தும் தேவையில்லை. இதில் 75%, அதாவது 3/4, 7.5 lakhsல 3/4 அமௌண்ட்டை வந்து அவங்களே கவர் பண்ணிருவாங்க. கவர்மெண்ட்டே கவர் பண்ணிடும். நீங்க அந்த அமௌண்ட் வந்து சப்போஸ் கஸ்டமர் கட்டலைன்னா பேங்க்குக்கு கவர்மெண்ட் ரீஃபண்ட் பண்ணிரும். ஸோ அதனால இது வந்து பேங்க்குக்கும் இந்த லோன் குடுக்கறதுனால எந்த பாதிப்பும் வராது. அட் த சேம் டைம் பசங்களும் வந்து இந்த லோன எடுத்துட்டு நல்லா படிக்கலாம். அதனால இந்த ஸ்கீம கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நமோ ட்ரோன் தீதி அப்படின்னு ஒரு ஸ்கீமும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் மூலமா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸுக்கு ட்ரோன்ஸ் ப்ரொவைட் பண்றதுக்காண்டி இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இது தீனதயாளன் ஆன்டியோதய யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனுக்கு கீழ நமோ தீதி, நமோ ட்ரோன் தீதி அந்த இத கொண்டு வந்திருக்காங்க. இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த ட்ரோனோட செலவுல 80% அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேவாங்க. 8 லேக்ஸ் வரைக்கும் லோன் குடுக்குறாங்க ட்ரோனுக்கு. ஸோ துர்கேஷ் ஆரண்யா ஜூவாலஜிக்கல் பார்க் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரீன் பில்டிங் கவுன்சில் சர்டிபிகேட் வாங்கின பார்க்குங்க. இது எங்க இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்குங்க. ஸோ அடுத்து வின்பேக்ஸ் 2024 அப்படின்ற மிலிட்டரி எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் நடுவுல ஹரியானால நடக்குதுங்க. ஸோ ஐஐஎம் ஷில்லாங் வந்து சிட்பியோட எம்ஓயு சைன் பண்றாங்க. அடுத்தது டூலிப் அப்படின்னு ஒரு ஸ்கீம வந்து இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ட்ரெடிஷனல் ஆர்டிசன்ஸ் அப்லிஃப்ட்மென்ட் லைவ்லிஹுட் ப்ரோகிராம்ங்க. இது வந்து ஒரு அம் ஆன்லைன் ஸ்டோர் மாதிரின்னே வச்சுக்கோங்களேன். ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதுல அந்தந்த கம்யூனிட்டி செய்ற கைவினைப் பொருட்கள சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நேஷனல் தெர்மல் பவர் கார்ப்பரேஷன் அது வந்து ஹைட்ரஜன் ஃபியூயல் பஸ்ஸஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 50த் ஃபவுண்டேஷன் டே கொண்டாடுறாங்க.
அதாவது அந்த கம்பெனி வந்து 50 வருஷம் ஆகுதுங்க. ஸோ அடுத்து ஏர் இண்டியா தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் டூ ரிசீவ் கார் 21 அப்ரூவல்ங்க. கார் 21 அப்ரூவல் அப்டின்னா என்னன்னா, ஏர்கிராஃப்ட் பார்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சர்டிஃபைட் பண்றது. ஸோ நல்ல குவாலிட்டில இருக்கு. இப்ப ஃபுட் வந்து நல்ல குவாலிட்டில இருந்தா எப்படி எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேஷன் இருக்கோ, அதே மாதிரி கார் 21 சர்டிஃபிகேஷன் இருந்தா ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏர்கிராஃப்ட்டோட பார்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ். இந்த ஏர்லைன் வந்து டாடா குரூப்போடதுங்க. அடுத்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல வந்துங்க, பிரேசில் வந்து சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்குள்ள வரமாட்டோம் அப்படின்னு ஆப்ஜெக்ட் பண்ண 2வது கம்பெனிங்க. ஓகேவாங்க? ஸோ முதல்ல வந்து இந்தியா. நம்ம தான் வந்து அந்த அம் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்க்குள்ள மெம்பர் ஆக மாட்டோம்ன்னு சொன்னோம். இப்ப 2வது பிரிக்ஸ் நேஷன்ல இருந்து பிரேசில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவோட இன்னொரு பேர் வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு இல்லாட்டினா நியூ சில்க் ரோடுன்னு அர்த்தங்க. ஸோ அடுத்து நம்ம இந்தியாவோட எலக்ஷன் கமிஷனும், உஸ்பெகிஸ்தானோட எலக்ஷன் கமிஷனும் ஒரு எம்ஓயு சைன் பண்றாங்க. சீஃப் எலக்ஷன் கமிஷனர் வந்து ராஜீவ் குமாருங்க. ஸோ அடுத்து வஜ்ர பிரஹார் அப்படின்ற ஒரு மிலிட்டரி எக்ஸர்சைஸ் வந்து இந்தியன் ஆர்மிக்கும், யுஎஸ் ஆர்மிக்கும் நடுவுல நடந்திருக்குங்க. அடுத்து QS வேர்ல்டு யுனிவர்சிட்டி ரேங்கிங்ல ஐஐடி டெல்லிக்கு வந்து 44த் ரேங்க் குடுத்திருக்காங்க. அடுத்து குளோபல் சிட்டி இண்டெக்ஸ்ல லண்டன் தான் வந்து சிட்டி பிராண்ட் வைஸ் பார்க்கும்போது வேர்ல்டோட டாப் சிட்டியா இருக்குங்க. ஸோ இது 2வது கன்சிக்யூட்டிவ் வருஷத்துலயும் அம் நம்மளோட லண்டன் தான் இருக்கு. ஸோ ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி அண்ட் நேச்சர் பாண்ட வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி லைசென்ஸ் குடுக்கணும்னா, உங்க நெட் வொர்த் வந்து ரூப்பீஸ் 300 குரோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி லைசென்ஸ் அப்படின்னா என்னன்னா, யூரோப்பியன் டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ஸ்ல அதாவது யூரோப்பியன் ஷேர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு இந்த சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி லைசென்ஸ் வேணுங்க. ஸோ அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இன்டர்நேஷனல் மனி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணத ரியல் டைமா ட்ராக் பண்ற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவும், ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க்கும் ஒரு அதாவது இந்தியா ஏசியன் டெவலப்மென்ட் பேங்க்ட்ட இருந்து 200 மில்லியன் லோன் வந்து வாங்கியிருக்கு. யாருக்காண்டினா, உத்தரகாண்டுக்காண்டி. அங்க வந்து அர்பன் சர்வீசஸ இம்ப்ரூவ் பண்ண போறாங்க. அதுல என்னென்ன பண்ண போறாங்க? வாட்டர் சப்ளை, சானிடேஷன், டிரான்ஸ்போர்ட் இதுக்காண்டி அவங்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து இபி கிரே பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யார் கொண்டு வந்திருக்காங்க? இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்து இத கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா என்ன பண்ண போறாங்க? அசெட்ஸ் எல்லாம் ஆக்ஷன்க்கு விட போறாங்க. ஸோ யார் லோன் கட்டலையோ அவங்களோட ப்ராப்பர்ட்டிய ஆக்ஷன்க்கு ஏலத்துக்கு விடணும்னா இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா தான் விடுவாங்க.
ஸோ ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஆதித்யா பிர்லா குரூப்பை சேர்ந்தது. அவங்க வந்து இன்டர்நேஷனல் காப்பர் அசோசியேஷனோட மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்ச்னால மட்டும் 24.7% ஆஃப் ஜிடிபில இருந்து காவாசி கிட்டத்தட்ட அது வந்து லாஸ் ஆயிருக்கு. கிளைமேட் சேஞ்ச்னால லாஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எஸ்பிஐ ரிப்போர்ட் படி என்ன ஃபார் த ஃபினான்ஷியல் இயர் 25க்கு இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் Q2க்கு. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25 அப்படின்னா எதுல இருந்துன்னா ஏப்ரல் 2024ல இருந்து மார்ச் 2025 வரைக்கும். ஸோ அடுத்து ஏசியன் ஃபுட்பால் கான்ஃபெடரேஷன் அவார்ட்ஸ் ஏஎஃப்சி அவார்ட்ஸ். ஸோ இது யாரு கொடுத்துருக்காங்க? சன் ஹியூங் மின் அண்ட் எலைட் கார்பெண்டர் அவங்க 2 பேருக்கும் ஏசியாஸ் பெஸ்ட் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சன் ஹியூன் மின்றவர் வந்து சவுத் கொரியாவோட ஃபார்வர்ட்ல விளையாடுறவர். அதே மாதிரி எலைட் கார்பெண்டர் அப்படின்றவங்க வந்து ஆஸ்திரேலியாவோட விமென்ஸ் ஃபுட்பால் டீமோட ஒரு முக்கியமான பர்சன். ஸோ அடுத்து தாரா சிங் குரானா அவருக்கு வந்து மகாத்மா காந்தி லீடர்ஷிப் அவார்டுன்றத யூகேல கொடுத்துருக்காங்க. ஓகேவாங்க. இவர் வந்து இந்தியன் ஆக்டர். இவர் என்ன நடிப்புக்காண்டி இவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரிலேட்டடா ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காரு இவரு. ஸோ அதுக்காண்டி இவங்களுக்கு அப்ப மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் ரொம்ப முக்கியம், நம்ம கவனிக்காம விட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஹுருன் இந்தியா பிலந்த்ராபி லிஸ்ட். பிலந்த்ராபினா அடுத்தவங்களுக்கு எப்படி தான தர்மங்கள் பண்றாங்க, அவங்க தான் பிலந்த்ராபிஸ்ட். ஸோ ஹுருன் இந்தியா பிலந்த்ராபி அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. அதுல நிறைய தானங்கள், நிறைய மக்களுக்கு நல்லது பண்ண பிக் ஷாட்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஷிவ் நாடார் அண்ட் ஃபேமிலி வந்து டொனேஷனா 2153 crores வந்து கொடுத்துருக்காங்க. மெயினா எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஷிவ் நாடார் ஃபவுண்டேஷன் வழியா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முகேஷ் அம்பானி அண்ட் ஃபேமிலி 407 crores கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த டேபிள்ல இருக்குங்க. பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து நம்மளோட ஷிவ் நாடார் அண்ட் ஃபேமிலிக்கு தான். ஸோ அடுத்தது FAH ஸ்டார் அவார்டு. இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் அந்த இதுல இருந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து இந்தியா மென்ஸ் ஹாக்கி டீம் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங்குக்கும் அடுத்து ஃபார்மர் கோல் கீப்பர் PR ஸ்ரீஜேஷும் அந்த அவார்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீஜேஷா பாப்புலரா எப்படி சொல்லுவாங்கன்னா த வால் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. கோலின் டிக்ஷனரி வந்து வேர்ட் ஆஃப் த இயர்னு எந்த வேர்டை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா பிராட். ஓகேவாங்க. ஸோ பிராட்னா மிஸ்பிஹேவிங் சைல்டு அப்படின்னு அர்த்தங்க. ஸோ 2023ல வேர்ட் ஆஃப் த இயர் இது எப்படி இந்த வேர்டை செலக்ட் பண்றாங்கன்னா அதிகமா கூகுள்ல என்ன வேர்ட் சர்ச் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் பார்த்து இதை நாமினேட் பண்ணுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2023யோட வேர்ட் ஆஃப் த இயரா இருந்துச்சு. 2022ல பெர்மா கிரைசிஸ் இருந்துச்சு. 2021ல நான் ஃபங்கிபிள் டோக்கன்ன்ற வார்த்தை இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் சிட்டி டு வின் குளோபல் அவார்ட் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இன் சிட்டிஸ் வந்து யாருன்னா திருவனந்தபுரம் கார்பரேஷனுங்க. SBI நேம்டு பெஸ்ட் பேங்க் இன் இந்தியா ஃபார் 2024ங்க. குளோபல் ஃபினான்ஸ் மேகசின் வந்து இந்த பட்டத்தை SBIக்கு கொடுத்துருக்கு பெஸ்ட் பேங்க் இன் இந்தியான்னு. அடுத்து ஆக்சிஸ் பேங்கோட MD CEOவா அமிதாப் சௌத்ரி கண்டினியூ பண்றாங்க. நெக்ஸ்ட் 51st சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா வந்து பதவி ஏற்றிருக்காரு. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட சேர்மனா கோபாலகிருஷ்ணன் இருக்காங்க. அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணனுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து ராகேஷ் ரஞ்சன். JP மார்கன் சேஸ் அண்ட் கோ டொமஸ்டிக் பேங்கோட சிஇஓவா இருந்தவங்க பிரணவ் சௌதா. ஸோ MS தோனி வந்து ஜார்க்கண்ட் அசம்பிளி எலெக்ஷனோட அம்பாசிடரா இருக்காரு. விபின் குமார் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட சேர்மனா பதவி ஏற்றிருக்காரு.
இன்டர்போலோட நியூ செக்ரட்டரி ஜெனரல் வந்து வால்டசி உர்கிசா. ஓகேவாங்க. பாரதி ஏர்டெல்லோட எம்டி, சிஇஓ வந்து சஷ்வந்த் சர்மா. ஸோ ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் லிமிடெட் அப்படின்ற கம்பெனி வந்து ஏகிலிஸ் டயக்னோசிஸ்ல 31.52% பங்குகளை வாங்கியிருக்கு. ஃபார்டிஸ் வாங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி மேன்கைண்ட் ஃபார்மா வந்து பாரத் சீரம்ஸ் ஃபுல்லாத்தையும் அக்வயர் பண்ணிருச்சு. இதோட சேர்த்துருச்சு. அடுத்து ஸ்லைஸ்ன்ற ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து நார்த் ஈஸ்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இஸ்ரோ வந்து ஃபர்ஸ்ட் அனலாக் ஸ்பேஸ் மிஷனை வந்து லடாக் லேல இருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்ஸுக்கும் மூனுக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா என்ன பண்ண போறாங்க? இந்த பிளானட்ல இருந்து அந்த பிளானட்ல உயிர் கொண்டு வர போறாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வளர்க்க போறாங்க. ஸோ 6வது ஓஷன் ஒண்ண கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. வெரி இன்ட்ரஸ்டிங். 700 கிலோமீட்டர்ஸ் பினீத் த வேர்ல்டு சர்ஃபேஸா இருந்திருக்கு. எர்த் சர்ஃபேஸா இருக்குங்க. மேன்டிலுக்கு கீழ. இது நம்மளுக்கு இப்ப சர்ஃபேஸ்ல இருக்கிற ஓஷன்ஸ காட்டிலும் 3 டைம்ஸ் பிக்கராங்க. இப்ப ஃபுல்லா தண்ணியா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி 1/3 தான் லேண்ட் இருக்கு. ஸோ அடுத்தது சிரங் சிக்காரா. அவங்க வந்து மென்ஸ் ஃப்ரீ ஸ்டைல் ரிஸ்லிங்ல 57 கேஜி கேட்டகரியில கோல்ட் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. யார தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா, கிர்கிஸ்தானோட அப்திமாலிக் கராச்சோவ வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ரெட் புல்லோட மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் வந்து பிரேசிலியன் கிராண்ட் பிக்ஸ் டோர்னமெண்ட்ட வின் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்தியன் ஹாக்கி டீம் உருவாகி 100 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்தியன் ஹாக்கி எப்போ ஒலிம்பிக் வின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975ல. அடுத்து ஃபோக் சிங்கரும் பத்ம விபூஷன் அவார்டியுமான இருந்த சாரதா சின்ஹா இறந்துட்டாங்க. இவங்கள வந்து நைட்டிங்கேல் ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அஜய் தாக்கூர் வந்து ஒரு புக் எழுதியிருக்காருங்க. விஷன் டு விக்டரி இந்தியா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ் பிளாட்ஃபார்ம். அவங்க பப்ளிஷ் பண்ண ஹவுஸ் பேர் வந்து இன்விசிபிள் பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ அஸ்வின் பெர்னாண்டஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி மன் கி பாத் மூலமா பேசுற விஷயங்களை ஒரு புக்கா போட்டிருக்காரு. அது பேர் வந்து மோடிய லாக். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். நேஷனல் கேன்சர் அவேர்னஸ் டே வந்து நவம்பர் 7. வேர்ல்டு அர்பனிசம் டே வந்து நவம்பர் 8. வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நவம்பர் 10. ஸோ இதோட நவம்பர் 2nd வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.